ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷய் பாத்திரம் சேனல். இன்றைக்கி நம்ம 90s கிட்ஸ் ஸ்பெஷல் தேன் மிட்டாய் தான் செய்ய போகிறோம். இப்போ வர குட்டீஸ்க்கெல்லாம் தேன் மிட்டாய்னா என்னன்னே தெரியறதில்ல. இப்போல்லாம் கடைகள்லேயும் தேன் மிட்டாய் கிடைக்கிறதில்ல. அதெல்லாம் 90s கிட்ஸோட முடிஞ்சிருச்சு. வாங்க நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு தேன் மிட்டாய்னா என்னென்னு செஞ்சு காமிப்போம். நான் இன்னைக்கு இட்லி மாவில் தான் தேன் மிட்டாய் செய்ய போகிறேன். அப்படி ஃப்ரெஷ்ஷாக ஆட்டின இட்லி மாவு இல்லைன்னா 1 கப் அளவுக்கு இட்லி அரிசியும் 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் 2 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கப் ஃப்ரெஷ்ஷாக ஆட்டின இட்லி மாவு இருந்தால் கடையில் கிடைக்கிற மாதிரியே தேன் மிட்டாய் சூப்பராக வீட்டிலையே செஞ்சிடலாம். இட்லி அரிசியும் உளுந்தம்பருப்பும் மட்டும் சேர்த்து அரைச்ச இட்லி மாவு இது. இட்லி மாவில் ஜவ்வரிசியோ வெந்தயமோ இல்லை பச்சரிசியோ சேர்த்துருக்க கூடாது. அப்போனா தான் தேன் மிட்டாய் கரெக்டாக வரும். நான் இன்னைக்கு 1 கப் இட்லி மாவை ஒரு பெரிய பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இட்லி மாவு தேன் மிட்டாய் செய்கிறப்ப பால் மாதிரி வர அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஆப்ப சோடான்னு கூட சொல்லுவாங்க, அதை சேர்த்துக்கிறேன். தேன் மிட்டாயோட ஒரிஜினல் கலரில் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். அதனால நான் இதில் ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன். ஒரு சிலர் ரெட் கலர் கூட சேர்த்துக்குவாங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உள்ளே காற்று போகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக மாவு லைட்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு. பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறதுனால தான் மாவு இந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ மாவு இருக்கட்டும், நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது 150 கிராம் போல இருக்கும். அது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. 2 நிமிஷம் கழிச்சு பாகு திக்காக ஆரம்பிச்சிரும். தேன் மிட்டாய்க்கு சர்க்கரை பாகு 1 கம்பி பதம் அளவுக்கு இருக்கணும். நான் இதை முத செஞ்சப்ப சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் தான் யூஸ் பண்ணி செஞ்சேன். அதுவும் சூப்பராக வந்துச்சு. அதனால ஆரோக்கியமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா வெல்லம் போட்டு செய்யுங்க. இப்போ பாருங்கள் 1 கம்பி பதம் வந்துருச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 2-3 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்படி செய்கிறதுனால பாகு இன்னும் கொஞ்சம் திக்காகாமல் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். அதே மாதிரி தீயும் மிதமான சூட்டில் இருக்கணும். நம்ம உளுந்த வடைக்கு போடுற மாதிரி கையை லைட்டாக நனைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு தேன் மிட்டாய்க்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மாவு தேவைப்படும். அதுவே எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சைஸ் அப்படியே டபுள் ஆயிரும். நீங்கள் ஸ்பூனில் கூட அள்ளி போட்டு செய்யலாம். ஸ்பூனில் அள்ளி போட்டு செஞ்சாலும் இதே மாதிரி தான் வரும். ஆனால் கையில் செய்கிறப்ப இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக ஷேப் வரும். இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறப்ப ரவுண்டாக எண்ணெய் குடிக்காமல் வந்துச்சுன்னா மாவோட திக்னஸ் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நான் முதவே சொன்ன மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இட்லி மாவு புளிச்சிருக்க கூடாது. எண்ணெயும் தீயும் மிதமான சூட்டில் இருந்தால் அருமையாக வரும். உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். அப்பப்போ கரண்டியை வச்சும் நல்லா பரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈவனான கலரில் இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு செட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதை டைரெக்டாக சூடாகவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகும் லைட்டாக சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சர்க்கரை பாகு லைட்டாக சூடாக இருந்தால் தான் தேன் மிட்டாயில் உள்ள வரைக்கும் நல்லா ஊறி வரும். இந்த மாதிரி நம்ம பொரிச்சதெல்லாம் சர்க்கரை பாகில் சேர்த்துக்கிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை வெளியில் எடுத்து வச்சு ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 1 வாரம் வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். தேன் மிட்டாயில் உள்ள வரைக்கும் சிரப் எவ்வளோ சூப்பராக இறங்கியிருக்கு பாருங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. நான் இன்னைக்கு எடுத்த 1 கப் மாவுக்கு எனக்கு 50 தேன் மிட்டாய் கிட்ட வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷய் பாத்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.